தேங்காய் பால் சாதம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா க்ரீமியாக கமகமன்னு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பிரியாணி டேஸ்ட்டில். இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லா கிரேவி கூடயுமே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறம் மாறாமல் வதங்கணும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய பெரிய பீஸாக. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருந்தேன். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருந்தேன். நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். அதே கப்பால் நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்தால் கமகமன்னு